இலங்கையில் ஈழத்தில் திரைப்படம் எடுத்த எல்லாளன் என்ற திரைப்படத்தை எடுத்த இயக்கிய இயக்குனர் திரு நந்தவன நந்தகுமார் வந்துள்ளார். என்ன மனுஷனும் தண்ணிக்கிண்ணி எல்லா பழக்கமும் உண்டு, எந்த பழக்கமும் இல்லைன்னு எல்லா பழக்கமும் உண்டு. எப்பாவது பத்தலாவுக்கு போடுவாரு, எப்போ போட மாட்டாரு. எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு, எப்ப குடிக்க மாட்டாரு. எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது. இந்த பொண்ணுக்கு தப்பான பழக்கம் அதுக்கு சொல்ல வரணும். இல்ல பொண்ணா இருந்தாலும் பொண்டாட்டியை கட்டின பொண்டாட்டியா இருந்தா பரவாயில்ல. சீமான் மாதிரி வேற ஏதாவது தொடர்பு இருந்துச்சுங்க, அதுக்கு சீன் சொன்னேன். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது, எங்க இருக்கீங்க? வந்துட்டு. சரி, உங்களுக்கு சூப் ஆர்டர் பண்ணட்டுமா? அப்புறம் ஆப்பு. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. தமிழா பாண்டியன் உங்களை பத்தி நிறைய பேசிக்கிறாரு. நீங்க நான் சொல்லிட்டு சூப்புன்னு வந்தவனா வைக்கலாம் ஆப்பு. ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி கண்ணன் வச்சு சுத்துறீங்க, இதுல இன்னொரு ஆந்த கண்ணன் வேற. 7.5 மொத்தம் 15. மோசமான ஆள் மனுஷன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு பெருமையா பேசுங்க சார். மனசுலயே வஞ்சம் வச்சு என்ன கலத்துறதுக்கு சார் சூப்பு சொல்லிட்டேன். சரி, ஆம சூப்பு தானே. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆண்டவ அள்ளி அள்ளிதான தந்திருக்கான். அப்புறம் என்ன அடுத்த வருஷத்தை கிள்ளி தின்றீங்க? பின்தளத்திலிருந்து புலிகளுக்கு தேவையான உடை, மருந்து, மாத்திரை எல்லாம் எங்க 40 ஆண்டு காலமாக கடத்தி கொடுத்தவன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி எல்லாம் தடா பொட்டா இவங்க பொம்பளை படுத்து கிடந்தாங்க, நடிகை வீட்டில் படுத்து கிடந்தாங்க. புலிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வான்னா, புலிகளை நீங்க இல்ல $1 கோடி பையில இருந்தாலுமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட 24 ரூபா தான் படி. எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான், எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். ரொம்ப பிடிக்க வரும், அதான் 2வது என்று கூப்பிட்டேன். தலையில ஒண்ணுமே இல்லை, சரி மனசுல ஒண்ணுமே இல்லை. அதாவது இல்ல சாப்பிடுங்க, அட டைம் வேஸ்ட் பண்ண ஆறிட போகுது. ஆமா, நான் சவுண்டு போகும். என்னமா கீழே சத்தம்? மாடு கலந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. நான் உறிஞ்சு குடிக்கிறேன், ரசிச்சு குடிக்கிறேன் சார். நான் சாப்பாடு விரும்பி சாப்பிடுவேன். இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாம பிரபாகரனுக்கு உதவியவர்கள் திராவிட கழகம். எம்ஜிஆர் உதவுனாரு. இந்திரா காந்தி ஆயுதங்களை கொடுத்தது சட்டவிரோதம். இந்தியாவுல முதல்ல போட்டை பார்டரை ஓபன் பண்ணது இந்திரா காந்தி தான். மொத்தத்துல காங்கிரசுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரணம் இருக்கு. உண்மை. காந்தி ஆயுதங்கள் கொடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. அதை சொல்லுங்க. புலிகள் இயக்கத்தை அங்கீகரிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இந்திரா காந்தி செய்து கொடுத்தார். ஆனால் அகால மரணம். இந்திரா காந்தி ஒருத்தர் இல்லன்னா பிரபாகரன் ஒருத்தர் இல்ல. ஈழ போராட்டம் கிடையாது. இந்திரா காந்தி இல்ல, ஈழ போராட்டமே கிடையாது. என்னன்னு தெரியலையே. ஆனா ஈழ தமிழர்கள் வந்துட்டு இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்ல. நான் ஏன் கேட்கிறேன்னா, தலைவரே, மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழன், மலையாளியன், கன்னடக்காரன், ஆந்திரா எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. எல்லாரும் ஒரு தாய் மக்களா இருந்தாங்க. அந்த மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டது. அவங்க பிரிஞ்சு போல. அவருடைய பூர்வீகம், தாய்நாடு, தாய் எல்லாமே தமிழ் மொழி தான். ஆனா இந்த சீமான் சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இந்த சீமானே அவங்க எல்லாம் பெரிய விரோதி மாதிரியும் எதிரி மாதிரியும் அவங்களுக்கும் நமக்கு உறவே இல்லாத மாதிரியும் ஒரு பக்கம் பேசார். அதானே உலக வழக்கம். இந்த பக்கம் ஈழ மக்களை தம் மண்ணில் பிறந்தவர் மாதிரியும் ஒரு விஷயம் பேசுறார். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சீமானுக்கு மலிவான அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக பணம் கொடுக்குறான், பிஜேபி பணம் கொடுக்குறான், எல்லாரும் பணம் கொடுக்குறான். அப்போ இதை வசூல் செய்வதற்காக உயிரோடு இருக்கிறார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. ஈழத்துக்கு போயிட்டு எது எப்படி நீங்க இயக்குனர், நீங்க ஏன் தலை ஆட்டுறீங்க? அவர்கிட்ட தானே பேச. அவர் தான் இயக்குனர், ஒத்துக்கிறேன். ஆட்டுங்க. கண்டினியூ சொன்னது அவரை, நீ பண்ணிக்கிற. நீ தானே ஸ்டாப்னு சொன்ன. ஸ்டாப்னு சொன்னது இவரப்பா. நீ கண்டினியூ.
சொல்லுங்க. என்ன கேட்க போறோமோ அந்த படத்தோட கதையை ஊற்றி பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஆமா, எனக்கு குடிக்க மட்டும் டைம் இருந்துச்சு. பாத்தீங்களாங்க? இல்ல இவர் கிளாஸ்மேட். அங்க எழுத்துல ஒண்ணா, நைட்ல ஒண்ணா, இதேதான். அங்க குண்டு வெடிச்சுட்டே இருக்கும், இவங்க வந்து அங்க நடந்திருக்கும். ராஜீவ் காந்தி இருந்திருந்தாருன்னா அவர் வாக்குறுதி தராரு, தனி ஈழம் உருவாக்குறேன்னு சொல்லி. ஆட்சிக்கு வந்த உடனே விடுதலை புலிகள் போய் ராஜீவ் காந்தி கொள்வாங்களா சார்? சிவாஜிக்கு போன போடுங்க. அது ராஜீவ் காந்தி என்ன சொல்றாரு? ஆமா, செத்துட்டாட்ல அவரு. ஏங்க நல்ல மனுஷன் சாக சொல்றீங்க? இந்த சிவாஜி லிங்கமா? நான் சிவாஜி கணேசன் நினைச்சிட்டேன். யார்? விஜயலட்சுமி, யாழ்மதி, தேன்மொழி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்திய அதிகாரிகளை யாரு? ஜெயவர்தனா. சொல்லு யார் இல்ல சார், நீங்க தின்னுட்டு இருக்கீங்க, நான் சொல்ல காது ஏறாதுல உங்களுக்கு. இது என்ன சார்? இது என்னது சாப்பாடு போட்டியாது? இப்போ நீங்க உறிஞ்சுங்க ஒரு நாங்க கேட்டோம் ரெண்டு பேரும். விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நான். ராஜீவ் காந்தி என்ன சொல்றாரு? நான் வந்தா தமிழீழம் என்ற ஒரு நாடு பிரிச்சு கொடுக்குறேங்கிறார். அதுக்கு பிறகு அவர் கொல்லப்படுகிறார். இதுதான் உண்மை. பின்னதுக்கு சீமான ராஜீவ் காந்தி அசிங்கமா பேசுறாரு. ஏங்க அவன் ஒரு ஆடு, அவன் சைமா, அவனுக்கு என்ன? அவன் சைக்கோங்க அவன். குடிகார பைய எப்ப பேசுறான், எப்ப வீடு, எப்ப இவருக்கு சீமான் பேரை சொன்னா கோவம் வந்துடும். ஐயோ, ஜீவா கைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே, என்னென்னமோ நடக்க போகுதே. சும்மா ஆட்டுறான். அட போடாங்கிட்டு இப்ப பாரு அவன் கைய முறுக்குவான். இவன் என்ன சொல்றான்? ராஜீவ் காந்தி நாங்க தான் உண்மைதானே சொல்றான் அவன். இவன் ஆர்எஸ்எஸ் ஆடவன். உண்மை சொன்னா உடம்பு எரியுதா? உண்மை சொன்னா உடம்பு எரியுதான்னு ஐயோ, இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு. இல்லங்க, அந்த இப்ப நம்ம தேன்மொழி இருக்கால, அவளுடைய பேர் யாழ்மதி. ரைட், நன்றி. அவதானே இந்த சீமா செட்டப், அவதானே ஆமா, அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்கா அனுப்பிச்சால. ரைட், ஓகே சரி. சீமானுக்கு பல பெண்களோட தொடர்பு சார். இப்போ எழுத்தாளர் தேன்மொழி ஒருத்தர், அது வேற. அந்த தேன்மொழி தான் பாரதி ராஜா இயக்கிய படத்துல சொல்லுங்க ரைட்டர். பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன் பெண்ணின் பின்னால் சுற்றாமல் யாழ்மதி நீங்க பாத்திருக்கீங்க. அந்த பொண்ணு நயன்தாரா மாதிரி இருக்கும். ஆமா, கரெக்டா? கண்டிப்பா அழகா இருக்கும். ஆமா, நம்ம கருவேண்டு ஆசைப்பட்டோம். அது ஒரு தேவதை. அது அவள் ஒரு தேவதை. ஏன் மனுஷன் பாரு, அவள் ஒரு தேவதை. ஐ எம் வெரி சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோடா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் உன் ஆள் அழக ரசிச்சிட்டேன்டா. அதாவது இவரு கல்யாணம் பண்ற மைண்ட் செட்டப்ல இருக்காரு, மூட்ல இருக்காரு. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அங்க இருக்கிற ஒரு தமிழ் ஈழ பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதா ஒரு டார்கெட் சீமானுக்கு. ஆமா, அப்படியே ஒரு நிமிஷம் இருக்குங்க. இந்த புள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது யாழ் பிரியான்னு ஒரு புள்ளை லவ் பண்றாரு, லெட்டர் கொடுக்குறாரு. யாழ் பிரியா அது தெரியுமா உங்களுக்கு? யாழ்மதியே அடுத்தவரோட ஒய்ஃபுங்க. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. இது இல்லாம யாழ் பிரியா செய்தி வாசிப்பாளர், அவளையும் பிராக்கெட் போடுறாரு. இவர் ஒருத்தர் நான் வரேன் இருந்தா பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடியே ஒரு விடோ அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு அப்போதான் என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து மாமா வேலை பண்றாங்க. இந்த தகவல் சேரலாதனுக்கு தெரியுது. இங்கிலாந்துல குவீன் எலிசபெத் அத பத்தி பேசல, டயர்டா கிடக்குற. மறுபடியும் எந்திரச்ச ஓடியா பேசாம. இங்க சண்டை நடந்து ரத்தம் சதையா கிடக்குது. இவனுக்கு என்னன்னா லவ் பண்றானுங்களா, ஏன் போட்டுல பிராடு பயிரோட சத்தம் போட்டு, நடேசன சத்தம் போட்டு சேரலாதான் பேக் பண்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்டா. அவனை கண்டதும் நம்ம வெட்டி போட்டு இவனை சத்தியமா அடி போட்டான். சரி, இந்த சீமான் தான் குடிச்சிட்டு இவன் அட்டடிக்கிறானே, இவனை எங்கேயாவது மாட்ட வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நல்ல எண்ணத்துல அண்ணன் அந்த பொண்ணு நயன்தாரா மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள விடுறாங்க. என்னன்னு ஏன்னா மாட்டும் சாப்பிட்டோன்னு இவங்க ரெடி பண்றாங்க. டேய், எவ்வளவு நாளாடா தாச என்னை ஏன்டா இங்க வர வச்சிருந்தோன்னு சொல்லி தான் அவனை திட்டினாரு. ஒரு வேசியின் மகன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள். வேசியின் மகன் தெரியுங்களா? தேப்பையில அப்படிங்கிற மாதிரி. என்ன தேய் பையன், தேவடியா பையன். பிரமாதம் மாப்பிள்ள,
என்னால தாங்கிக்க முடியலையா. அவங்க எவ்வளவு திமிரு பாருங்க, குண்டு வெடிது பசங்க சாவுறாங்க, அந்த இடத்துல கல்யாணம் தேவைப்படுத்தாங்க. சேரணம் தெரிஞ்சா பூச்சி அறுத்துருவாங்க. இல்ல நாக்க எல்லாரையும் வந்துருவாங்க. கரெக்டா சொல்றீங்களே. வந்து உட்காந்து படம் எடுக்கடானா குடிச்சிட்டு கூத்தட்டு இல்லாம நயன்தாரா மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, பொண்ணா கேட்டுக்கன்னு சொல்லி மொத்தம் அறுத்துட்டு இருப்பாங்க. யுத்த நிலவரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணாரு, என்னை முதல்ல பேக் பண்ணி ஊருக்கு கொண்டு சேர்த்துருக்கேன், நான் ஒரு நாள் இருக்க விரும்பலேன்ட்டார். போட்டு வருவதற்கு அங்கிருந்து கிளம்புவதற்கு 17 நாள் தாமதம் ஆகுது. அதனால தான் 17 நாள் அவர் அங்கே இருக்கார். தினம் குடி கூத்து. நீங்க ஈழத்துல எல்லாரும் படம் எடுக்க போனீங்கல்ல? வேற வேற யாரும் இல்ல. நந்தகுமார், நந்தவன நந்தகுமார் சார், அவர்லாம் பிரேம்லயே இல்ல சார். என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு சார். ஈழத்துல அந்த போர் நடக்கும் போது நீங்க படப்பிடிப்புக்கு போனீங்க இல்லையா? ஆமா. அப்போ நீங்க சந்தோஷ், முருகன், சீமானு எல்லாம் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சீங்களே? அடிச்சோம் சார். காத்தாடியாவது ஒரு ஊருக்காரன் இப்படி எக்கச்சக்கமா மாற்றம் நல்லாவா பாருக்கு. இப்போ சீமானோட போட்டோ வந்திருக்கு, அது உண்மையா? அது சார் வந்தது நம்ம எப்படி வேணா போட்டோஷாப் பண்ணலாம் சார். இல்ல சார், இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேர வைக்கல போப்பா. அதாவது 9 மாசம் இருந்து நீங்க தான், மீதி எல்லாம் 1 வாரம் 10 நாள் 5 நாள்ல சார் கடிச்சு கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதானே? இன்னும் ஒரு 3 பேர் உயிரோட இருக்காங்க. மத்தவங்க இறந்துட்டாங்க. ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். வேற ஏதாவது அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைச்சதா? அந்த 3 பேரோட ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. உட்கார வச்சுட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. புரியுதா? முன்னாடியே உட்காந்துட்டு நீ இல்லடா நொட்டுறதுங்கிறது எனக்கு அவ்வளவு டென்ஷன். எனக்கு டென்ஷன் ஆயிருதா. அவர் சொல்றது நம்புறோம் கையால, நான் சொல்லிடுறது நம்புறது இல்லையா உனக்கு? மாயிர அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. எல்லாம் இருக்கலாம், எல்லாம் போய் சொல்றாங்க சார். ஒருத்தர் உண்மை கிடையாது சார். நானே பேசுங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து. எல்லாம் போய் சொல்றாங்க சார். எல்லாமே நானே பேசுங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து. எல்லாம் அவசரப்படாதயா. தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். எல்லாமே போய் சார். எனக்கு வர கோடத்துக்கும் கையால அடிச்சு போடுவேன், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இங்க பாரு, கை வேற நடக்குது சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? வேற லெவல் ஆயிரும். நீங்க அடிப்பீங்க, நாங்க பூ பறிச்சிட்டு இருப்போம். இல்ல நீங்க அடிப்பீங்க, நான் பூ பறிச்சிட்டு இருப்போம். ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இல்ல 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 இல்ல, உங்களுக்கு தான் கை இருக்கு, எங்களுக்கு கை நல்லா பேடி அடியா. நீ தான் அடியா, இல்ல நீ தான் அடிக்கிறனா, இல்ல நீ தான் அடிக்கிறனா. ஒன்னையா எதிரின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எனக்கும் தாண்டா உன்னை எதிரின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீ அடிச்சிட்டு போயிடுவா, நான் வேடிக்கை பார்த்துட்டு. இல்ல நீங்க ஏதாவது ஏகே படிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க தான் வீரனா? சமுதாயத்தையே சீரழிக்கும் வன்முறை வேண்டாம். இல்ல நீங்க அடிப்பீங்க, நான் பூ பறிச்சிட்டு இருப்போம். அடியா அடிச்சுட்டு நீ இல்ல நீ அடிச்சு இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டா அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம சரியா மூக்கில் வாங்கணும். ஓகே, அதே மாதிரி இவன் ஒன்ன குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடக்கூடாது, கரெக்டா வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, எங்களுக்கு எதுவும் நீ வேற என்னையோ விடுங்க, என்னையோ சும்மா அறிவட்ட நீங்க 2 பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. என்ன சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அவன போய் சண்டை முடிச்சாங்க, சண்டை முடிச்ச உடனே உருவாட உடனே போடு தள்ளிப்பா, போய் முடிச்சுங்க. புலிகண்ட போய் சண்டை முடிச்சு வந்தாங்க இவரு. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நீ டைரக்ஷன் 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு எல்லா இடத்துலயும் பேசுறதா இங்க பேசிட்டு இருக்காரு. புரியுதா? சும்மா இருங்க, அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். சமாதானத்துக்கு வாங்க, 2 பேரும் என்ன சமாதானம்? முடிச்சுங்க, போட அவ்வளவுதான். ரைட், ஓகே. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு புட்டை கொடுக்கலையா? என்ன கொடுக்கல? பேசி சமாதானத்துக்கு வாங்க, 2 பேரும். இல்ல முடிஞ்சது. இல்ல அவ்வளவு முடிஞ்சது. வேற மாதிரி ஆயிருங்க. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. பாய் எதிரி. எது? கமான். டேய்